குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். 50,000ல இருந்து விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க, 75,000 உயர்த்திருக்காங்க. இத பற்றின உங்க கருத்து என்னையா? இது அயோக்கியத்தனத்தின் மொத்த ஒரு 75,000 தள்ளுபடி பண்ணதா? அவர் என்ன பண்ணாரு, மொத்த கடனையும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு. ஏம்மா நீங்க எல்லாம் சும்மா நான் எனக்கு திரு ஜோசப் விஜய் எதிரி இல்லை. அவர் நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் மண்ணெல்லி போடலை. அவர் சொன்னதை நாம் சொல்கிறோம், அவ்வளோதான். அதனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் திரைப்படம்லாம் நான் விழுந்து விழுந்து பார்ப்பேன், புரியுதா? ஆகையினால அவரை எனக்கு பிடிக்கும். சினிமா நடிகருங்கிற முறையில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் முதலமைச்சராக அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியும் அவர் நிறைவேற்ற ஸ்டெப்பே எடுக்கலை, புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே இந்த அரசு கொடுத்த பழைய அரசு கொடுத்த அந்த 1000 ரூபா தான் போட்டாங்க. அது பரவாயில்லை, போட்டு விட்ருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி ஸ்கூல் புக்கு அது இதெல்லாம் ஒன்று மற்ற அரசு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்தந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. அப்படியே போயிருக்கு, அவ்வளோதான். இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது ஒன்று கவர்னர் அறிக்கையில் இவருக்கு சொன்னதெல்லாம் சேர்த்துருக்கணும். சேர்த்துருந்த அந்த 2,500 ரூபாயாவது அட்லீஸ்ட் இந்த 2,500 ரூபாயாவது சேர்த்துருக்கணும். அந்த இலவச பஸ்ஸையாவது சேர்த்துருக்கணும், சரியா? இதுக்கெல்லாம் எங்களுக்கு இங்கே பாரு, சத்திய பிரமாணமாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் சர்ப்ளஸில் பட்ஜெட் போட இயலாது. பட்ஜெட் அதெல்லாம் 71 முடிஞ்சு போச்சு. 71 பட்ஜெட்டு கலைஞருடைய ஆட்சி காலத்தில் ஒரு பட்ஜெட் போட்டார். அது அவர் சமநிலை பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் போட்ட பட்ஜெட்டெல்லாம் 400 கோடி 500 கோடி 1000 கோடி அப்படிமா பெரிய இப்போ கிட்டத்தட்ட 1,00,000 கோடி பற்றாக்குறையில் தான் பட்ஜெட்டே தாக்கல் பண்ணுறோம். அப்போ 1,00,000 கோடி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூவாக டெவலப் பண்ணுறோம். இந்த மெட்ரோ ரயில் பண்ணுறோம். இப்போ நிறைய பண்ணிங்க. மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வைகை ஆறுலேருந்து நத்தம் வரலையும் மேம்பாலம் போட்டிருக்கு. அதுக்கு எத்தனை லட்சம் கோடி ஆகும் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி இன்றைக்கி ஜிடி நாயுடு பேரில் ஒரு பாலம் 11 கிலோமீட்டர் கோவையில், இதுக்கெல்லாம் எவ்வளோ காசு ஆகும்? இங்கே சென்னையில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டீனரில் நீங்கள் இந்த இதுக்கிட்ட டீனரில் போய் இங்கேருந்தே எங்கேருந்து நம்ம இதிலேருந்து ஏறுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது மகாலிங்கபுரத்தில் பாலத்தில் ஏறி இறங்கி போனால் அப்படியே நேராக அடுத்த ஒரு பாலம் வந்துடுது. அந்த பாலத்தில் ஏறி இறங்கினோம்னா அடுத்த ஒரு பாலம், அதில் ஏறி இறங்கினோம்னா நேராக சைதாப்பேட்டை போயிடுது, சரியா? இதெல்லாம் ட்ராவல் வெறும் 7 நிமிஷத்தில் எங்கள் வீட்டில் இருந்து சைதாப்பேட்டை போயிட்டேன், புரியுதா? இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம். பாலங்களை எதில் காசு பார்க்கலாமோ அதையா செயல்படுத்துறீங்க. என்ன காசு? இங்கே சென்னையில் இருக்கிற எங்களுக்கு மேம்பாலம் தேவை, ரைட்டு. கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்க என்ன, அங்கே கூலி வேலை போகிறவங்க, இவங்களுக்காக நீங்கள் என்ன திட்டம் பண்ணீங்க சொல்லுங்க? ஏண்டா சொல்லுங்களேன். கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பாலம் போட்டதுனால எவ்வளோ அந்த மக்கள் பாராட்டினாங்க தெரியுமா அந்த அரசை? நீ என்னமோ லேசா பேசுற. அதே மாதிரி நத்தம் பாலம் நாங்க போடல, அது திட்டம் அது எடப்பாடி பழனிசாமி போட்டாரு. எங்க ஆட்சியில அதை நாங்க முடிச்சு வச்சோம், புரியுதா? பேமெண்ட் கொடுத்ததெல்லாம் எங்க ஆட்சி தான். அவர் சில திட்டங்களை எல்லாம் போட்டாரு, எல்லாத்தையும் டெண்டர் கொடுத்துட்டு போயிட்டாருமா, கமிஷனை வாங்கிட்டு. நாங்க தான் இப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சு அவங்களுக்கு பில் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கோம், புரியுதா? இது மாதிரி பல காரியங்கள். அதெல்லாம் நான் இப்போ சொல்லலாம்டா, பாவம் என்னத்துக்கு எடப்பாடி ஐயாவையும் குறை சொல்லணும். நான் அதெல்லாம் கேட்கல. அவங்க கேட்டது என்னது, 50,000 25,000 உயர்த்திருக்காங்க. அதை நீங்க வரவேற்கிறீங்களா? அதை நான் வரவேற்கலடா. காரணம் என்னன்னா, விவசாயிகளுடைய முழு கடனையும் தள்ளுபடி பண்ணப்படும் தான் அவர் சொன்னார். நீங்க முன்னாடி சொன்னீங்களா இல்லையா? நாங்க சொன்னோம் சொல்லல, எங்களை தான் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரல. சிம்பிள். 5 வருஷமா நீங்க பண்ணல. அவர் 1 மாசம் தான் ஆயிருக்கு, 25,000 கொடுத்துட்டாரு. அதாவது ஒண்ணுமே செய்யாத உங்களை காட்டிலும் எதையோ செஞ்சுட்டாரு. அவரை பாராட்டலாம்ல. ஏன் இவ்ளோ கோவம்? 5 வருஷமா கல்வி கடன் நீங்க சொன்னதை செய்யணும், சொல்லாததையும் செய்யணும். அதுதான் செய்வாரு. பொறுத்திருந்து பாருங்க, பொறுத்திருந்து பாப்போம். எப்ப இவர் ஆட்சி போனதுக்கு அப்புறம் பொறுத்திருந்து ஆட்சியை தான் பார்க்கணும், காரைக்குடி ஆட்சியை. அது நீங்க பாத்துட்டு போங்க. நீங்க சொன்னதுல கல்வி கடன் தள்ளுபடி பண்ணது. கல்வி கடன் யார் வாங்கினது? சாதாரண விவசாய பிள்ளைங்க தான் வாங்கினது. அதே மாதிரி விவசாய கடன், இந்த 2 தான் முக்கியம். இதை நீங்க சொன்னீங்க, ஆனா செய்யல. ஆனா இவர் வந்த உடனே விவசாய கடன்ல 50ன்னு சொன்னாரு, இப்ப 25,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாரு.
டேய் இத நான் எப்படி பாக்குறேன்னா நீங்க எதுவுமே செய்யல, அவர் செஞ்சதையாச்சும் ஓகே. இங்க பாரு, எங்க கலைஞருடைய ஆட்சியில முதல் கையெழுத்து கலைஞர் 7,000 ஆட்சிக்கு கோடி வரல. 7,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாரு. அப்ப யாரோட கூட்டணியில இருந்தீங்க? அப்ப யாரோட கூட்டணியில யாரு இருந்தீங்க? கூட்டணி? யாரு? காங்கிரஸ் கூட்டணி. அதனால வந்துச்சு. ஆமா, அதனால வந்துச்சியா? ஆமா. அவங்க கொடுத்தாங்க, நீங்க கொடுக்கல. கதை விட கூடாது இருந்துக்கிட்டு. நாங்க தான் 7,000 கோடி இவர் தான் அப்படியே போயிட்டு அவங்க வீட்ல இருந்து பெட்டி திறந்து எடுத்து வந்தாரு. அதனால இப்பயும் வந்து இந்த திரு விஜய் அவர்கள் வந்து முழு கடனையும் தள்ளுபடி பண்ணியிருந்தா ஹாப்பி. இப்ப மறுபடியும் இப்ப ஒரு போராட்டம், அதுக்கு எங்கயாச்சும் இருக்கணும்ல. 50,000 போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க. 75,000 நிதி இருக்கு. நிலைமை இப்ப மோசமா இருக்கையா? போராட்டம் பண்ணி நிதி நிலைமை மோசம்னு முன்னாடி தெரியுதெல்லாம் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி தெரியாதா? அறிவு இருக்குல்ல, அறிவோட தானே கொடுக்கணும். இதெல்லாம் அவருக்கு யாரு எழுதி கொடுத்தது? அவர் பாவம், அவரா போய் உட்காந்து எழுதினாரு. இதெல்லாம் எழுதி கொடுத்தா வாய்ச்சாரு. போஸ்டிங் போட்டீங்கல்ல ஒருத்தருக்கு, திமுக ஆட்சியில போஸ்டிங் போட்டீங்கல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒருத்தர், அவர் தான் எழுதி கொடுத்தாரு. ஆமா, திமுக ஆட்சியில நாங்க அதுல கவர்னர் இதுல வர சொல்லியிருக்காங்க. அதாவது தகுதி உடையவர்களே தான் அரசு பணியில நியமிக்கப்படும். தகுதி உடையவர்கள் இல்லைன்னா அவன் டிஎன்பிசி அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த காசு வாங்கிட்டு போட்டீங்கல்ல போஸ்டிங்லாம். ஆமா, காசு வாங்கிட்டு அவனடா போட முடியும்? ஈடி சொன்னுச்சுல்ல நிறைய பேர் காசு வாங்கி வேலை கொடுத்தீங்கன்னு. ஆமா, அந்த மாதிரி ஆட்களை போடக்கூடாதுன்னு ஆளுநர் வரையில சொல்லி ஈடி சொல்லிச்சான். ஆமா, அந்த இடியட்டு எதுக்கு சொன்னா? யார் இடியட்டு? ஈடி ஊழல் பண்ற நீங்க குட் பாய், அதை சொன்னவங்க இடியட்டு. அவன் இடியட்டு தான். அவங்க தான் சொன்னாங்க. யாருன்னு பேர் சொல்லணுமா? எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு தான். ஆமா. இலங்கை கடற்படையினர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்யறாங்க, இதை கண்டிப்பா தடுப்போம் அப்படின்னு வந்து விஜய் அவர் சிரிப்பாரு. ஏன்னா அவர் ஆட்சியில தானே தாராவாத்து கொடுத்தாங்க. ஆமா, என்ன தாராவாத்து கொடுத்த? தாராவாத்து அப்படியே தூக்கி கச்சத்தீவை கொடுத்தீங்க. பொண்டை கொடுத்தோமா? கச்சத்தீவை கொடுத்தீங்களா இல்லையா? கச்சத்தீவு நாங்களா? அதுக்கு வந்து வேணாதே லூசே, கச்சத்தீவு நாங்களா? ஆமா, நீங்க தான் கொடுத்தீங்க. சரி, இப்ப மீனவர்கள் பிரச்சனைக்கு கச்சத்தீவுக்கு என்ன சம்பந்தம்? ஏன் கச்சத்தீவு இருந்தா எங்க ஆளு அங்கிட்டு கரெக்டா போயிருவாருங்க. கரெக்டா அங்க அத கொடுத்தனால இந்த பக்கம் போகும்போது எல்லாம் தெரியாம அங்கிட்டு போயிடுறாரு. டேய், இவங்க கல்விக்கு அங்க போனா மீன் அல்றதுக்காக போறாங்க. இங்க மீன் இதெல்லாம் திமிர் தானே? திமிர்ல உண்மைதான். நல்லா இதெல்லாம் உண்மையை தான் நான் பேசுறேன். சத்திய பிரமாணமா நான் பேசுறதெல்லாம் உண்மை. மீனவர்கள், தமிழகத்தினுடைய மீனவர்களை காப்பேன்னு இவர் சொன்னது எல்லாம் அட்ட புழுகு, ஆண்ட ஆகாச புழுகு, எல்லாம் அண்டா புழுகு. அண்டால படிக்கட்டுனா அண்டா புழுகு இல்ல. கடலுக்குள்ள காம்பவுண்ட் வந்து கட்டி வச்சீங்களா உங்க ஆட்சியில? காம்பவுண்ட் அங்க எல்லாம் கேக்குற கேள்வி பதில் கட்டி வச்சீங்களா? என்ன கட்டி? காம்பவுண்ட் கட்டிங்களா? காம்பவுண்ட் இல்ல, கட்டல. மேலப்பு தட்டை நகர்ந்து அங்கிட்டும் போகும் இங்கிட்டும் போகும் 2 கிலோமீட்டர். அப்படியா? மீன் பிடிக்கும் போது டக்குன்னு இந்த பக்கம் வந்துச்சுன்னா எப்படி தெரியும்? அவன் வந்து புடிச்சிட்டு போறான். அதை கேட்க வக்குல லெட்டர் மட்டும் எழுதுறது. நம்ம இடத்த விட்டு அந்த பக்கம் போனாலே போட்ல அலாரம் அடிக்கும். எந்த போட்ல? நம்ம போட்ல யாரு மீன் பிடிக்க போறாங்க? இல்ல அலாரம் பிக்ஸ் பண்ணிருக்கான். அந்த இடம் தெரியாம போக கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த அலாரம் பிக்ஸ் பண்ணி தான் எல்லா போட்லயும். நீங்க போட்ல போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். எந்த போட்ல? ஒரு அந்த போட்ல அலாரம் அடிக்கிற போட்ல நான் பயணிச்சிருக்கேன். நான் கேக்குறது அவங்க போயிட்டாங்க, ரைட், ஓகே. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? போறீங்க இருடா. கேள்வி என்னன்னா, மீனவர்களுக்கு நாங்க அவங்க நலனை காப்போம்னு சொல்லி கவர்னர் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இவரு மீனவர்களுக்கு என்ன நலனை இவரால காக்க முடியும்? இலங்கையில இருந்து அவங்க சுடாம பாத்துக்கலாம். அது பண்ண முடியாது. 100% பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நீங்க தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல இல்ல. அது ஒன்றிய அரசு கண்ட்ரோல். ஐயா, மத்திய அரசு கிட்ட அவர் பேசி மிலிட்டரி போர்ஸ் கொடுத்தா நீங்க உங்களை மாதிரி சண்டை போட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெட்டர் எழுத தவிர வேற எதுவும் செய்ய. நீங்களும் அதான பண்ணீங்க? நாங்களா தான் பண்ணோம். நீ அதான் பண்ண போற? இல்ல அவர் வேற மாதிரி பண்ண போறாரு. வேற மாதிரினா லெட்டரை போட்டு போன்ல பேசிடுவாரு. ஐயா, இந்த மாதிரி எங்க பிரச்சனை இருக்கியா, எங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுங்க. ஏன்னா மோடி கொடுத்துட போறாரு, தமிழ்நாட்டை பாதுகாக்க போறோம். இனிமே அப்படித்தான் நடக்க போகுது. சத்திய பிரமாணம் நான் இப்ப சொல்றேன். நான் சொல்றேன் மோடி பாதுகாக்க போறாருன்றேன். மோடி பாதுகாப்பாரு. அதனாலதான் மோடி ஆட்சியை போறதுக்கு எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க? உங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும்போது எத்தனை மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? தெரியாத கணக்கு எடுத்து காட்டவா? கணக்கு காட்டவா? லூஸ் தனமா என்கிட்ட பேசக்கூடாது. என்ன லூஸ் தனமா பேச? வந்து விடுதலை புலிகளுடைய பிரச்சனை இருந்த காரணத்தினால இவனுங்க எல்லாம் விடுதலை புலிகள்னு சொல்லி சுட்டானுங்க. யார்? தமிழ்நாட்டுக்காரங்களே. ஆமா, தமிழ்நாட்டுக்காரனுங்கள விடுதலை புலிகள் நினைச்சுக்கிட்டு அவங்க சுட்டாங்க. விடுதலை புலிகள் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இது நின்று போச்சு. புரிஞ்சுக்கோ. சும்மா இந்த கதையெல்லாம் எந்த விடாத. ஆமா, நான் அரசியல்ல சீனியரா, நீங்க எல்லாம் சீனியராடா? என் சீனியரிட்டிக்கு இன்னைக்கு அரசியல்ல எவனுமே இல்லடா. ஒருத்தர் 2 பேர் தான்டா இருக்கான். அப்படியா? மத்த பேர்லாம் மண்டைய போட்டு
பக்கம் சேர்ந்தீங்க? சும்மா தேவையில்லாம. ஏன் கொள்ளையடிக்கிற பக்கம் சேர்ந்தீங்க? என்ன கொள்ளையடிக்கிற? யாரா கொள்ளையடிக்கிறா? சீனியாரிட்டி கரெக்ட், ஓகே. அப்புறம் பாஜக நீங்க போகாத கட்சியே கிடையாது. அப்புறம் என்ன? எல்லா கட்சியும் போய் வந்தாச்சு. ஆமா. இப்ப கடைசியில ஊபிஸ்ல வந்து இறந்தாச்சு. ஆமா. அது இதுல என்ன பெருமை? என்ன பெருமையா? எடுத்த கொள்கையில இறுதி வரை நிக்கணும்யா. அரசியல் ஐயா ரீதியா சீமான பாருங்க, எடுத்த கொள்கையில தோக்குறமா ஜெயிக்கிறோமா, கடைசி வரைக்கும் நிக்கிறாரா இல்லையா? அவர் கஜானா நிரம்புது இல்ல. நீங்க பாத்தீங்களோ? நாங்க எங்க பாக்க? நீங்க பாத்தீங்களா? பாக்கல. அவதூறு வழக்கத்தை உங்க மேல போடணும். இந்தடா அவர் பாக்கலைன்னா அவர் புள்ளைக்கு அவர் என்ன வேலை பாக்குறாரு? அவங்க ஒய்ஃப் அவங்க பிசினஸ் பண்றாங்களா? என்ன பிசினஸ்? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? நான் என்ன பிசினஸ் பண்றேன்? நான் ஒண்ணும் பண்ணல. நீங்க எப்படி இவ்வளவு பெரிய இத்தனை கோடி அபார்ட்மெண்ட், இவ்வளவு காரு, இவ்வளவு செழிப்புல எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? எல்லாம் எங்க முன்னோர்கள் சம்பாரிச்சு. அது மாதிரி அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அங்க கைல்வெளி அவங்க அப்பா அமைச்சரா இருந்தாருல, அவர் சம்பாரிச்சு. அவன் என் ஃப்ரெண்டு தான். அவர் சம்பாரிச்சு வச்சாருன்னு எனக்கு தெரியும். தெரியும்ல. ஆமா, 2 பொண்டாட்டி கட்டி வச்சாரு. இது தேவையா உங்களுக்கு? உங்களோட பாயிண்டே இதுதான். பொண்டாட்டி கட்டுறது 2-3 வச்சுக்கிறது. இது 3 பொண்டாட்டி. அவரு ஆட்சி. இல்ல நீங்க வேற ஏதாவது சொல்லுங்களேன். தாளமுத்து நாடார்கள் வேற பண்ண சிறப்புகளை சொல்லுங்க. எது? தாளமுத்து அவர்கள் பண்ண சிறப்புகளை சொல்லுங்க. ஏதாச்சும் என்னத்த சிறப்பு? தெரியாது இல்ல, அவர் பண்ணதெல்லாம் தெரியாது, ஆனா பொண்டாட்டி கட்டினது. தாளமுத்து நடராஜன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இந்திக்காக உயிர் நீத்தார், அவ்வளவுதான். வேற என்ன? சும்மா ரொம்ப சிறப்பியா, ரொம்ப அருமையா பேசுறீங்க. அப்ப தெரியுதுல்ல என்ன? தாவேக அரசு தாவேக அரசு சாதி வாரி கணக்கெடுப்பு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தி என்ன? நல்லா திமுகவுக்கு சப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். வந்து வரவேற்கிறேன்டா. எது? அதாவது அதுல என்ன ஒரு ஈடு போட்டிருக்காருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து முடிச்சதுக்கு ஐயா, ஆனா நீங்க இருக்கீங்களே, இவர் அதுக்கப்புறம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஆமா, அதாச்சும் பண்றேன்னு சொன்னாரு அவர். ஏண்டா வாயில வடை சுடுறது உனக்கு மட்டும்தான் சுட தெரியுமா? பிரதமரே சுடுவாரு. அவர் சுட்டுட்டு தானே இருக்காரு. அவர் ஜாதி கணக்கு. அவர் எப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போறாரு? அடுத்த மாசம். ஆமா, இப்ப டெலிவரி ஆயிடுமா? அடுத்த மாசம் டெலிவரி ஆயிடும். அது 14 வருஷம் ஆச்சு. எது ஆட்சிக்கு வந்த? 14 வருஷம் ஆச்சா? அப்படியா? அப்புறம் என்ன கணக்குது? எந்த கணக்குன்னு 2014 இருந்து 24 10 12 வருஷம் தானே ஆகுது. 12 வருஷம் ஆச்சு இல்ல? ஆமா. அப்புறம் என்ன மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் ஆட்சியில கடைசி நடத்துனது? மக்கள் தொகை டெலிவரி இன்னும் ஆவல. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவர் சொன்னது கரெக்டா இல்லையா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியட்டும், நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன்னு. ஆனா நீங்க அத கூட சொல்ல பயந்துகிட்டு நாங்க நடத்தவே மாட்டோம், மத்திய அரசு நடத்தட்டோம். அவர் நான் நடத்துறேன்னு சொல்றாப்ல விஜய். இன்னைக்கு வந்து அவர் சொல்றாரு நான் நடத்துறேன், ஆனா நீங்க மத்திய அரசு தான் நடத்தணும். எதுக்கு? கொலைக்காதடா, கொலைக்கல. எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு? எதுக்கு? நான் அதை ஒதுக்கணும்ல, சாதிவாரியா ஒதுக்கணும், இட ஒதுக்கீடு பண்ணணும்ல. இருடா, ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. கேட்க முடியாது. எதுவுமே தெரியாம பேசுறீங்க. நீங்க பொய்யா பேசினா கோவம் வருதுயா. இங்க பாரு, தமிழ்நாட்டுல தவிர மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் 50% தான் இடஒதுக்கீடு. இங்க 69 யார் கொண்டு வந்தா? யார் கொண்டு வந்து? ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. சொல்றத கேளுடா. நாங்க போராடி நீங்க போராடல, தயவு செஞ்சு நீங்க கிரெடிட் எடுத்து. திமுக ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில அதெல்லாம் கிடையாது. இதை நான் ஏத்துக்க முடியாது. எப்படி ஏத்துக்க முடியும்? ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க 69 பாதுகாப்பு, கோர்ட்ல அவங்க கேஸ் போட்டு வாதாடினா கொண்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இங்க பாரு, சும்மா அடுத்தவங்க நீங்க எடுத்துக்காதீங்க. பாரு, அவர் ஜெயலலிதா ஆட்சியில வந்தது, அதுக்கு பாராட்டு கூட்டம் நடந்தது. அந்த பாராட்டு விழால நானே இதுல நம்ம ராதா எம்ஆர் ராதாவுடைய மண்டபம் இருக்கு, அந்த பெரியார். சரி, என்ன அதுல பாராட்டி பேசினவனே நான். என்கிட்ட கதை விடுறீங்களாடா? ஏன்டா இது என்ன? நீங்க பாராட்டி பேசினா பொய்யெல்லாம் ஏத்துக்க முடியுமா? பொய்ன்னு சொல்லலையா? திமுகவுக்கு இதுல பங்கு கிடையாது. அந்த அம்மா கேஸ் போட்டு கொண்டுட்டு வந்து வாஸ்தவம் தான். ஆனா திமுக அதுக்கு முன்னாடியே யாரு பிரதமரா இருந்தாங்க தெரியுமா? எல்லாரும் மாங்காய எரியலாம் கல்லு விட்டு. யாரு கல்லுல? அந்த அம்மா ஆட்சி காலத்துல வந்துச்சு. அதுதான் ஒத்து. நான் தான் வாழ்த்து பேசிட்டேன். வாழ்த்து பேசியாச்சுடா. அந்த முதலமைச்சரை நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொல்றது என்ன சம்பந்தம்? என்ன? இன்றைக்கு விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கட்டும். அவர் எந்த சாதின்னு சொல்லட்டும், அப்புறம் பாப்போம். அவர் சொல்லுவாரு. அவர் தெலுங்கனா தமிழனா அப்படிங்கறத சொல்லட்டும். தெலுங்கனா தமிழனா இருக்கா? அப்புறம் என்ன சாதிவாரி? நீங்க தெலுங்கனா தமிழனா? நான் தமிழன். அப்ப அவர் தமிழர் தானே? அப்படியா? அப்ப இது என்ன கேள்வி? ஏண்டா, நான் பரம்பரையா இந்த நாட்டுல வாழ்ந்த, இந்த தமிழ்நாட்டுல வாழ்ந்த குடும்பம். தமிழ்நாடுன்னு வந்துச்சு. அவங்க அம்மா அப்பா, அவங்க தாத்தா, அவங்க அம்மா அவங்க எல்லாம் எப்ப வந்தாங்க? 1955 57 இங்க. என் மண்ணில் எவன் பிறக்கிறானோ அவன் தமிழன். இங்க பிறக்கிறது விஜய் மட்டும்தான் இங்க பிறந்துட்டார்ல. அவர் பிறந்தாரு. அவர் தங்கச்சி ஒண்ணு பிறந்துச்சு, அது பாவம் இறந்து குழந்தை அவங்க இருந்தாலும் தமிழரே. ஆனா இங்கதான் பிறந்தாங்க, இங்கதான். அதுல உங்களுக்கு என்ன கேடு? அவங்க அப்பா அம்மா
ஆந்திரால இருந்து தான் இங்க வந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணுவோம்? எங்களை சாகரம் தொட்டிக்கு எங்க முதலமைச்சர் ஓங்கூர்ல இருந்து வந்தாரு. பாத்தீங்களா? கரெக்டா எவ்வளவு பேசுனீங்க. அது எந்த பரம்பரை அவங்க முப்பாட்டன் வந்த காலத்துல, அப்ப நாடு யாவரும் கேளிருங்கிற காலத்துல வந்ததுக்கு சரி அதையே நீங்க பெருசா பேசுனீங்க. இது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அதாவது நாங்க விஜயோட ஆட்சியை பார்த்துட்டு தான் இந்த ஒரு கருத்து சரியா தவறான்னு சொல்ல முடியும். நாங்க அவர் கமெண்ட் பண்ண முடியும். அவரு இந்த மாதிரி சாதி பார்த்து தன்னுடைய தெலுங்கரான்னு பார்த்து பண்ணாங்க அப்படின்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஓங்கோல் நாங்களும் சொல்லுவோம். அவரு எல்லாருக்கும் சரிசமமா பண்ணாரு அப்படின்னா எம்ஜிஆரை போல அவர் தமிழராகத்தான் ஏற்றுக்கொள்வோம். எம்ஜிஆர் யாரு? மலையாளி தானே. ஆனா அவர் தமிழராக தானே இங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். என்ன காரணம்? அவர் எந்த ஒரு மொழி ரீதியும் பார்க்கல, சாதி ரீதியும் பார்க்கல, மத ரீதியும் பார்க்கல, எல்லாருக்கும் ஒரு போல செஞ்சாரு. இங்க பாரு, அவர் இப்ப வந்த உடனே கிறிஸ்துவர்களுக்கு இத்தனை அமைச்சர் ஆரம்பிச்சாரு. ஒரு சபாநாயகர் கிறிஸ்துவர், முதலமைச்சர் கிறிஸ்துவர், ராதவ அர்ஜுனா கிறிஸ்துவர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அவர் எல்லாரையும் சமமா தான் பாக்குறாரு. எம்எல்ஏ கூட சமமா பாக்குறதா சொல்லிருக்காரு. ஒண்ணும் சரிங்க. அவராச்சு ஐயா ஆனா இவ்வளவு சொம்பு அடிக்காதீங்கம்மா. சொம்பு அடிக்கிறது அளவு இருக்கு. அதாவது நான் கேக்குறேன், அவர் இவ்வளவு கொடுத்தாருல, கல்யாணம் பண்ணது யாரு? அது இலங்கை தமிழத்தான். சரி ரைட், அப்படி இருக்கட்டும். இங்க உங்க ஆளு கல்யாணம் பண்ணது யாரு? துணை முதல்வராக இருந்தார்ல உங்களுடைய ஆசை அண்ணன் உதயநிதி. அது அவங்க செட்டியை விட்டு பொண்ணுதான். அப்படியா? அது தெரியாது. நாட்டுக்கோட்டை செட்டியார் அருணாச்சலம் செட்டியார் பேத்தி தாண்டா அது. கிருத்திகா வந்து அருணாச்சலம் செட்டியார். அப்புறம் கிறிஸ்டின் சொல்றாரு. அட கிறிஸ்டின் அந்த அவங்க அம்மா கிறிஸ்டின். அப்புறம் என்ன? தாய் வழியில தான் வரேன். தாய் வழியாவது கத்திரிக்காய் வழியாவது. அப்புறம் கரெக்டா இருக்கு. இங்க பாரு, நீங்க மட்டும் அப்படி பண்ணலாமா? இவரு இங்க போஸ்டிங் கொடுத்தா தப்பா? இந்த பாரு, அந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு தான். ஒத்துக்கிறீங்கல்ல? அது ஒத்துக்கிறது தான். இப்ப நாங்க துர்கா ஸ்டாலின் இந்து தான், அது கோயிலுக்கு போகுது இல்ல நாங்க சொல்ல முடியுமா? நீங்க தான் சொல்றீங்களே. அதெல்லாம் சொல்லல. அதான் கோயிலா போகுது. அந்த அம்மா கோயிலுக்கு போறதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்காரு, நல்லபடியா செழிப்பா இருக்கீங்க. ஆனா இவர் நம்ம கோயிலுக்கு போக மாட்டாரு, சாமியை இல்ல பாரு, பூதம் பாரு. அது எப்படி லாஜிக் இடிக்குது எங்களுக்கு? நீங்க இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூச்சுக்கு 300 தடவை நீங்க நான் கிறிஸ்துவர்களை வெதுக்கல. அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க விஜய் கிறிஸ்தவருக்கு அவங்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு அன்னைக்கு இங்க பாரு, ஐயா இருங்கய்யா, இருடா ஒரு நிமிஷம் கேளுடா. அன்னைக்கு தங்கம் தென்னரசு ஒரு கவிதை பாடுறாரு. இவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு அறிக்கை விடுறாரு. அவர் அந்த அறிக்கையை பார்த்து தான் படிக்கிறாரு. அந்த அறிக்கைக்கும் இவர் தங்கம் தென்னரசு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுனதுக்கும் டச்சு பண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் பேசுறாரு தமிழை. அவர் மீனவர். யாரு அவரு? நம்மளுடைய என்னுடைய முன்னாள் நண்பர், அவருடைய மருமகன். அவர் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு அந்த காலேஜையை கைப்பற்றிக்கிட்டாரு. அந்த காலேஜையை கைப்பற்றிக்கிட்டு இன்னைக்கு அவரு தனிப்பட்ட வாழ்க்கை தேவை. தனிப்பட்ட வாழ்க்கைன்னா இல்ல, இதே அவர் அவங்க மாமனார் எப்படி இருந்தாரு, என்ன மன்னாரு, என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். புரியுதா? அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நீ கஷ்டம்லாம் பொண்ணை கட்டி வாழ்த்துறோம். அந்த பொண்ணையை நீ டைவர்ஸ் பண்றிய, அப்புறம் எனக்கு அந்த சொத்து. இவர் எங்கேயோ கொண்டு போவார் டாபிக் சம்பந்தம் இல்லாம. என்ன சென்னை பள்ளிக்கரணையில இப்போ பிரக்கெட் மார்கன் அப்படின்ற ரியல் எஸ்டேட் திட்டத்தை தடை பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? யார் தடை பண்ணா? தமிழக அரசு. தமிழக அரசு பண்ணல, சுற்றுச்சூழல். அதான் அது எந்த அரசுல வருது? அது ஒன்றிய அரசு கண்ட்ரோல். அப்படியா? என்ன கண்டுபிடிப்பு? சரி, அது யார் ரெக்கமெண்ட் பண்ணது? யாரு ரெக்கமெண்ட் பண்ண? நாங்க ஒன்னும். தமிழக அரசு. தமிழக அரசு வீடு கட்டுறதுக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க அன்னைக்கே இதை கொடுக்கும் போது தப்பு, இது ராம்சார் பகுதி, சதுப்பு நில காடுகள் பகுதின்னு சொன்னா இல்லையா? நான் அன்னைக்கே சொன்னேன், இதுல ராம்சார் பகுதி, சதுப்பு நில காடுகள் கொடுக்க கூடாது வீடுகள் கட்ட அப்படின்னு. நீங்க இல்லன்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப என்னாச்சு? தடை பண்ணிட்டாங்களா இல்லையா? தடை பண்ண தப்பு. ஏன் கொடுத்தீங்க? வாங்கிட்டீங்கல்ல? இப்ப இங்க பாரு, வாங்குனீங்களா இல்லையா? என்னடா அறிவு கட்டணும்? எடுத்த வாங்கினேன். யாரை வாங்கினோம்? வாங்குனீங்களா? நாங்க எவ்வளவு வாங்கல. அப்புறம் எப்படி அனுமதி கொடுத்தீங்க? அனுமதி என்ன ஆராய்ச்சி பண்ணீங்க இங்க? தம்பி, அனுமதிங்கிறது ஆராய்ச்சி பண்ணி தான் அனுமதி கொடுக்கல. ஓ, எதுக்கு கொடுத்துருவீங்களா அனுமதி? கட்டட அனுமதி, அவ்வளவுதான். இருப்பா. அங்க எப்படி கொடுத்தீங்க? அங்க எப்படி கொடுத்தீங்கன்னா அந்த நிலத்தினுடைய தன்மையை பார்க்க வேண்டாமா? சதுப்பு நாடுகள் அன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். ஏன் அப்படி இருந்து கொடுத்தீங்க? அப்ப அப்படி என்ன உங்களுக்கு அப்படி அழுத்தம் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க?
யார் கொடுத்தாங்கன்னா கட்டடம் கட்டுறவன் ஐயா எங்களுக்கு பாஸ் ஐயோ ஐயா பண்ணு ஐயா கொடுத்துருவீங்களா? ஆமா நொய்யான்னு கேட்குறான்ல நொய்னு. அது எப்படியா இப்படி பச்சையா போய் பேசுறீங்க? கேப்பா இங்க பாரு, இதெல்லாம் அனுமதி வந்து கொடுத்தது கட்டடம் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க சுற்றுச்சூழலுடைய அனுமதி வாங்கியிருக்காங்க. அனுமதி வாங்காம தான் கட்டினாங்க. அது தப்பு இல்லையா? அட நீங்க அனுமதி கொடுத்தது தானே நான் அனுமதி கொடுக்க அங்க பாரு சுற்றுச்சூழல் எல்லாம் ஐயா உங்க ஆட்சியில நீங்க கொடுத்து அவன் பாதி கட்டிட்டான். இப்பதான் அவங்க ஆட்சிக்கு வந்தா தப்பு, இந்த சுற்றுச்சூழல் அனுமதியை வாங்கலன்னு சொல்லி அவங்க தடை போட்டிருக்காங்க. தடை போட்டாங்கல்ல. உங்க ஆட்சியில இருக்கும்போது எங்க தடை போட்டாச்சு இல்ல? அது ஆட்சியில எங்க ஐயா கேட்க விடுங்க. லூசு தனமா நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. என்ன உங்க ஆட்சியில எங்க கண்ணை மூடிட்டு இருந்தீங்க? நாங்க கண்ணை மூடல. ஆமா. அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க பாரு என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்? நாங்க அனுமதி கொடுத்தோம்ல, ஆமா கட்டினான்ல. இப்ப சுற்றுச்சூழல் வாங்கல இல்ல, அதை அவன் அனுபவிக்கிறான். அதை பத்தி உனக்கு என்ன? எனக்கு புரியலையே. உனக்கு நீ உங்களுக்கு என்ன புரியுது? அதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுக்குது, அது சுற்றுச்சூழல் வாங்க கூடாதுன்னு சொல்ற, சுற்றுச்சூழல் அனுமதி வாங்கலன்னு சொல்றான். வாங்காம எதுக்கு அவன் கட்டுறான்? அவன் ஏன் வாங்காம கட்டுறான்? நாங்க தடுத்து நிப்பாட்ட வேண்டியது, நாங்க தடுத்து நிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லடா. ஏன்டா ஏன் நிறுத்தல? அப்படிதான். என்ன அப்படித்தான்? அகங்காரமா இல்லையா? ஆமா ஆமா அகங்காரம் தான். அவங்க ஏதாவது காசு கொடுத்தாங்களா உங்ககிட்ட? ஆமா காசு கொடுத்தாங்க, அது கரைஞ்சு போயிடுச்சு கடல்ல. காசு கொடுத்தாங்கடா கடல்ல கரைஞ்சு போச்சு. இப்பவே இந்த திமிரா பேசுறீங்களே, என்ன திமிரு? ஆளுங்கட்சியா இருக்கும்போது என்னென்ன பாடுபடுத்து, என்ன பாடு? ஆனா கடவுளுக்கு ஆண்டவனுக்கு தெரியுது அளந்து எதை கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்னு. ஆமா ஆமா. இனி வாழ்க்கையில் நினைச்சு கூட பாக்காதீங்க. ஆமா ஆமா ஆமா. சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழை வந்து வழக்காடு மொழியா மாற்றவும் உச்சநீதிமன்ற கிளையை தமிழ்நாட்டில் அமைக்கவும் சொல்லி மத்திய அரசு வலியுறுத்திருக்காரு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏமா இது காலங்காலமா நடந்து நமக்கு ஈஸியா இருக்குங்கய்யா. காலங்காலமா சுப்ரீம் கோர்ட்டும் இங்க வந்து பெஞ்சு, அதாவது சென்னைக்கு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவில் மொத்தமாக கேட்டது வந்து தென்னிந்தியாவில். ஏன்னா தென்னிந்தியானா இப்போ நம்ம டெல்லி போய் வரணும்னா நிறைய செலவாகுது. பக்கத்தில் இருக்க ஹைதராபாத்தோ அல்லது இங்கே பக்கத்தில் இருக்க கர்நாடகாவோ இல்லை சென்னையோ, இந்த 3 இதில் வரும்போது பக்கமாயிடும். சரியா? நமக்கு ஈஸியா. அதுக்கு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் சென்டர். அது இப்போ இதுக்கு கர்நாடகாவுக்கு. சரியா ஐயா? அதில் யார் அதிகமாக பலனடைவா? எது? அதில் யார் அதிகமாக பலனடைவா? நம்ம திமுக அட்வொகேட்ஸ்டா. இல்லையா திமுக தான். ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் அங்க போயிட்டு வரணும் ஒரு தூரத்துக்கு. இதெல்லாம் பக்கத்துல டக்கு டக்குன்னு போயிட்டு வரலாம். பரவாயில்ல. திமுகவுக்கு சாதகம். ஆமா. நாங்க இன்னைக்கு நாங்க எவ்வளவு நாள உனக்கு தம்பி உனக்கு வயசு பத்தாதுடா. இங்க பாரு, மதுரை பெஞ்ச் போயிருக்குல்ல, ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரைக்கு போயிருக்குல்ல, அதுக்கே எத்தனை ஆண்டுகள் போராடணுங்கிறது தெரியுமா? அந்த போராட்டம் எத்தனை ஆண்டுகள் போராடினீங்க? கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் போராட்டத்துக்கு அப்புறம். போராட்டம் இருந்தாலே வந்திருக்குமே. அது அதெல்லாம் வராது. சும்மா இல்லாம அரசியல் காரணத்துக்காக போராட்டம் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. 20 வருஷம் வாதாடி தாமா அதுக்கப்புறம் தாமா அங்க தமிழை வழக்காடு மொழியா கொண்டு வந்து சொல்லிருக்காரு. நீங்க ஒரு நாள் என்னது தமிழுக்கு பண்ணீங்க? நீங்க எதுவுமே படிக்க மாட்டீங்களாடா? தமிழ்ல வழக்காடு மொழியா கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளவு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் போட்டு. சரி, தீர்மானம் போட்டீங்க, கொண்டு வந்தீங்களா? இப்ப இவர் கொண்டு வந்துருவாரா? அடுத்து பண்ண போறாரு. ஃபியூச்சர் பண்ணுவாரு. பண்ணல. பக்கத்துல வந்திருக்கு வீடு, பக்கத்து வீடு வந்துருச்சு. நான் கேக்குறது நீங்க ஏன் பண்ணல? நாங்க ஏன் பண்ணலைன்னா நாங்க பண்ண முடியாதுப்பா. ஏன் பண்ண முடியாது? நாங்க என்ன இந்திய எதிர்த்தவங்க ட்ரெயின்ல நாங்க தீர்மானம் போடலாம், தீர்மானம் போடலாம். வழக்கறிஞர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? ஹைகோர்ட் வழக்கறிஞர் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்கடா. இந்த மாதிரி வந்து வழக்காடு மொழியா தமிழ் இருக்கணும்னு சொல்லி ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாங்க. அது வந்து முடியாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்லி. ஏன் உங்களோட கூட்டணியில இருந்தது யார் அன்னைக்கு? அமைச்சரவையில போய் இடம்பெற்றீங்கல்ல காங்கிரஸ். ஐயா இருக்கையா, அமைச்சரவையில கூட்டணியில காங்கிரஸ் ஆட்சியில போய் உட்கார்ந்தீங்களா இல்லையா? அன்னைக்கு ஏன் இந்த வாய் திறக்கல? அன்னைக்கு இதை பத்தி பேசவே இல்லையே, தமிழை கொண்டு வரணும் அப்படின்னு. ஏன் அன்னைக்கு வாயை பத்தி தானே இருந்தீங்க? உயர்நீதிமன்றத்துல, சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சரி, அதே மாதிரி பெஞ்சிலையும், மதுரை பெஞ்சிலையும் சரி, எல்லா வழக்கறிஞர்களும் போராட்டம் பண்ணாங்க. கண்டினியூவாக பல மாதங்களாக போராட்டம் நடந்துச்சு, வழக்காடு மொழியாக தமிழ் வரணும் அப்படின்னு. ஆனால் அது சில காரணங்களை சொல்லி அது இப்போதைக்கு சாத்தியப்படாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் சொல்லி இவங்களும் சட்டத்துறை அமைச்சரும் அவங்க பிரதமராக இருந்தவங்க அப்போ மன்மோகன் சிங் சொன்னார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் பிரச்சனை வந்துச்சு, மோடி காலத்துலேயும் யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஆகையினால இப்போ வழக்காடு மொழியாக தமிழ் வந்தால் எல்லாத்துக்குமே நன்மை தான், தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கெல்லாம். இந்த வழக்காடு மொழியை பொறுத்த மட்டிலும் வரவேற்கிறேன்.
வாழ்த்துறேன். சீக்கிரமாக வர்றதை எதிர்பார்க்குறேன்.